எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட நிலைகள், எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு வெற்றிகள், எந்தெந்த மாதங்களில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதங்கள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதங்கள், முயற்சிகள் சாதகமாகக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குரு பகவான் அற்புதமாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். 9ஆம் இடத்துல குரு இருந்தாலே வெற்றி தான். தொட்டதெல்லாம் பொன்னாகும், எல்லாம் வருமானமாகும், எல்லாம் வருமானமாகும். அந்த 6 வரைக்கும் தான் சார் வருது. எல்லாம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா எல்லாமே வருமானம் வரக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல அருள் பண்ணிட்டு இருக்கார். அடுத்து இதே குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு வரப்போறார். எப்போ? அக்டோபர் மாதம். ஜீவனம் விருத்தி அடையும். ஏன்னா உச்சம். ஜீவனம் தொட்டதெல்லாம் தொழிலும் விருத்தி தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குருவோட பார்வையும் சூப்பர். 10ஆம் இடம் திக்பலம் சூப்பர். சனி பகவான் பகைருண ரோகஸ்தானம் 6ஆம் இடம் மறைவு உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று. சூப்பரான ஒரு இடத்துல சனி பகவான் உங்களுக்கு அருள் பண்ணியிருக்காரு. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு உச்சம். கண்டிப்பாக உச்சன் 6ஆம் இடத்துல இருந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ராகு பகவான் 5ஆம் இடம். சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவாக இருப்பீங்க. குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். குழந்தைகள் மூலம் மனசில் சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்தபடியாக கேது பகவான் சூப்பராக லாபஸ்தானத்தில் இருப்பார். எப்போவுமே கேது லாபஸ்தானத்தில், ராகு லாபஸ்தானத்தில் இருந்தாலே வெற்றி தான். ஏன்னா கேது ஞானக்காரகன். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஞானத்தில் ஒரு வருமானம் கிடைக்கும். ஞானத்திலே வருமானம் கிடைக்கும். பெரிய பாக்கியம். பாக்கியம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த கிரகங்கள் 4மே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அந்த வகையில் எந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 15 முதல் ஜூலை 15 பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். தந்தையார், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சொத்து சேர்க்கை உண்டு. பொன்பொருள், ஆடை, ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை உங்களோட தொழில் அமோகமாக போகக்கூடிய ஒரு காலகட்டம். அமோகமாக. அதாவது ஜூலை 2025 முதல் ஆகஸ்ட் 2025 வரைக்கும் தொழில் அப்படியே விருத்தி அடையும். பெருசாக போகக்கூடிய ஒரு காலகட்டம். புதுசாக வேலை தர குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜீவனம்னாலே வேலை, உத்தியோகம், தொழில் இதுதான். ஜீவனம் விருத்தி அடையும். ஆகஸ்ட் 2025 முதல் செப்டம்பர் 2025 வரைக்கும் லாபங்கள் குவியக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் தொட்டதெல்லாம் லாபமாக மாறும். ஒரு வருமானம் வரும். சொத்து சேர்க்கை, வீடு, மனை, வாகனம் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு திட்டம் போட்டிங்களா கண்டிப்பாக நடந்துடும். அதேமாரி புதுசாக ஒரு தொழிலை செய்யலாம், தொழிலை விருத்தி அடைய வைக்கலாம் தாராளமாக. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அக்டோபர் 2025 முதல் நவம்பர் 2025, அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி 2025 நவம்பர் 15, 2025 வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உஷ்ணம் அதிகமாகலாம், வேலை பளு அதிகமாகலாம், தொழில் வியாபாரத்தில் வேலை பளு அதிகமாகும், கவனமாக இருங்க. அடுத்தபடியாக நவம்பர் 15, 2025 முதல் டிசம்பர் 15, 2025 வரைக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அருமையான வருமானம் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அது ஒரு வருமானமாக மாறக்கூடிய வாய்ப்புகள். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல சம்பளத்தோடு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம், தொழில் சூப்பராக இருக்கும். இப்போ புதுசாக தொழில் ஏதாவது தொடங்கணுமா, கிளை தொழில் தாராளமாக தொடங்குங்க, வெற்றி. டிசம்பர் 15, 2025 முதல் ஜனவரி 15, 2026 வரைக்கும் உங்களோட முயற்சிகள் சாதகமாக கூடிய ஒரு காலகட்டம். உங்களோட முயற்சிகள் சாதகமாக கூடிய ஒரு காலகட்டம். உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடி ஜனவரி 15, 2026 முதல் பிப்ரவரி 15, 2026 வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து சேர்க்கையில் ஆர்வம் அதிகமாகும். இதை வாங்கி போடலாம், அதை வாங்கி போடலாம், அதை பண்ணலாம், நகை வாங்கலாம், ஒரு செயின் வாங்கலாம், ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி? வருமானம் வர்றதுனால தானே வருமானம் வரும். அப்போ உழைப்பீங்க, வருமானம் வரும். மார்ச் 15, 2026 முதல் ஏப்ரல் 14, 2026 வரைக்கும் உங்களோட ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் எடுக்கிறதெல்லாம் தைரியமாக போல்டாக எடுப்பீங்க.
வெற்றி 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 அதை மட்டும்தான் எடுத்துப்பீங்க. தாரக மந்திரம் அதான். அதேமாரி ஒரு வருமானம் வரும், கடன் அடைச்சிடுவீங்க. கடனே இல்லைங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் உங்கள் கைக்குள்ளே தான் இருக்கும். அந்தளவுக்கு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு நுணுக்கமான அறிவு கிடைக்கும். அதன் மூலம் ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம், மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க, அது போதும். ஏன்னா உங்களுக்கு குரு சூப்பராக இருக்கார், சனி பகவான் சூப்பராக இருக்கார், ராகு பகவான் சூப்பராக இருக்கார், கேது பகவான் சூப்பராக இருக்கார். அட போங்க சார் ஒன்றுமே காணோம் அப்படின்னு சொல்லி வருத்தமே படாதீங்க. தயவு செய்து துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டங்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க. போனவையாக இருக்கட்டும், வருமானம் வரட்டும், அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உச்சிதமான காலகட்டம், நல்ல ஒரு காலகட்டம். இதை எடுத்துக்கோங்க, பின்னோக்கி பார்க்காதீங்க. பசுமையாக இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே ஒரு பசுமையான ஒரு நினைவுகளாக இருக்கட்டும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு இனிமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். ஆக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணினீங்களாலே இந்த மாதங்கள் ஒரு அற்புதமான மாதங்களாக அமைந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.